Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard physics public exam 2024. So last day night. So 70க்கு 45 வர மாதிரி நான் சொல்றேன். என்ன அப்படினா நாளைக்கு 1 மார்க் வந்து book back 10 வந்துரும். So நீங்க book back 1 மார்க் படிச்சீங்களான்னு செக் பண்ணுங்க. And also வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 5மே எழுதுற மாதிரி சொல்றேன். பட் ஆனா ரொம்ப வீக் சார். நான் வந்து இப்போ கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற நிலைமையில இருந்தீங்கன்னா நான் சொல்ற 5 மார்க் அப்படியே மார்க் பண்றேன். அதை மட்டும் நல்லா படிச்சுங்க. ஒரு 10 12 சொல்றேன். கண்டிப்பா இது படிச்சே ஆகணும். ஒருவேளை நல்லா நான் படிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு 4 எழுதுனா போதும் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே இருக்கும். எல்லா 5 மார்க் இருக்கும். 4 எழுதுனா போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 3 மார்க் வந்து நான் கொடுக்குறது படிச்சிங்கன்னா 5 எழுதிடலாம். நோட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எரர், ரேடார் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட், ட்ரையாங்கிள் மெத்தட், இது ரொம்ப ஈஸி, புரிஞ்சு எழுதுனா போதும். லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ், இது இங்கே எல்லாம் நம்பர் எழுதியிருக்க தமிழ் மீடியம் இருந்தால் பார்த்துக்கோங்க. லெசன் 2 ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ப்ராப்பர்ட்டி, கைனிமேட்டிக் இக்குவேஷன், சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன். லெசன் 4 ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், ஒன் டைமென்ஷன். ஒருவேளை நான் ஃபெயில் ஆக போகிறேன், நாளைக்கு நான் படிக்கவே இல்லை ஒன்றுமே அப்படின்னா லெசன் 4ல் இந்த 2 கொஸ்டின் கட்டாயம் படிச்சிருங்க. கண்டிப்பாக வரும். லெசன் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது லெசன் 5 பேரலாக்ஸ் தியரம், பர்பெண்டிகுலர் தியரம் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். அடுத்து லெசன் 6 எஸ்கேப் ஷீட் படிச்சே ஆகணும். லெசன் 7 நாளைக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, பெர்னாலஸ் தியரம். நியூட்டன் லா ஆஃப் கூலிங் பார்த்துக்குங்க. அதாவது ரொம்ப முடியாதவங்க விட்டுருங்க. லெசன் 9ல் மீன் ஃப்ரீ பாத், கைனடிக் இன்டர்பிரிட்டேஷன், இது வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்க நான் ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னா பார்க்க வேணாம். அடுத்தது சிம்பிள் பெண்டுலம் கண்டிப்பாக பார்க்கணும். 5வது கேள்வி ஹரிசாண்டல் ஆசிலேஷன், எனர்ஜி, இது 3லேருந்து 1 வந்துடும் நாளைக்கு. க்ளோஸ்டு பைப், ஆர்கன் பைப், அட்லீஸ்ட் நான் இப்போ ரெட் கலரில் மார்க் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிற விஷயமாவது நல்லா படிக்க முடியாதான் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 3 எழுத முடியும். கட்டாயமாக என்னால் அடித்து சொல்ல முடியும். ஒருவேளை நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் சார்னா இதுலேருந்து 4 கூட எழுதலாம். ஓகேவா? 5 எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். லக் இருந்தால் 5 வரும். சரிங்களா? சரி, ஓகே. 3 மார்க் ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் கண்டிப்பாக படிச்சிருங்க. 3 பாயிண்டாவது படிங்க. லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் 3 மார்க்லேயே சொல்லிட்டேன். யூசஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் படிங்க. நான் இங்கே எழுதலை, நோட் பண்ணிக்கோங்க. லெசன் 3 ஸ்டாட்டிக் கைனடிக், புஷ் புல்லு, ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும். மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் ரெடியூஸ் ஃபிக்ஷன் என்ன அர்த்தம் பாரு. நியூட்டன் லா ஆஃப் மோஷன் 10th படிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக் படிச்சுக்கோங்க. ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், வேரியபிள் ஃபோர்ஸ். கெப்லர்ஸ் லா கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது. அட்லீஸ்ட் இதையாவது படிங்க. 3 லா படிச்சுக்கோங்க. அடுத்தது நல்லா கேட்டுக்கோங்க, இது ரிப்பீட்டு. சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் எனர்ஜி கண்டிப்பாக இது வந்து புக் பேக்கில் இருக்க 22வது கொஸ்டின், ரோமன் நம்பர் 2ல் இருக்குது, படிச்சுக்கோங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் படிச்சுக்கோங்க, ஈஸி தான். இந்த அப்ளிகேஷனாக சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி முடிஞ்சால் பாருங்கள், ஆனால் இம்பார்ட்டன்ட். அடுத்த டெர்மினல் ஃப்ளோ, ஸ்ட்ரீம் ஃப்ளோவும் இம்பார்ட்டன்ட், முடிஞ்சால் பாருங்கள். ஸ்டோக்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். 3 மாடலே கண்டிப்பாக பார்க்கணும். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் கண்டிப்பாக 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ப்ரோனிங் மோஷன் முடிஞ்சால் பார்த்துக்கோங்கன்னா ரொம்ப ஃபெயில் ஆக போகிறேன் அவங்கள பார்க்க வேணாம். ரெசனன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். லா ஆஃப் பெண்டலும் எல்லாருமே பாருங்கள். டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கும் லாங்கிடியூடலுக்கும் வித்தியாசம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வேவ் மோஷன், ப்ரோக்ரெசிவ் வேவ், ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் ஒரு 3 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. லா ஆஃப் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஆக மொத்தம் இவ்வளோ 3 மார்க் இருக்கலாம், இல்லை இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் நான் இதுலேயே வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்கன்றதாவது சொல்கிறதாவது ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 மார்க்கில் ஏதாவது வழி சொல்லுங்கள் சார், ஏதோ ஒரு 2-3 எழுதுகிற மாதிரி ஏதோ ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா 2 மார்க் எழுதுகிற மாதிரியே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். காலையில் தான் அந்த வீடியோ போட்டேன். 5 2 மார்க் எழுதலாம், 5 3 மார்க் எழுதலாம், 5 5 மார்க் எழுதலாம்னு சொன்னேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு 4 3 மார்க் கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும். ஒரு 4 5 மார்க் எழுத முடியும். ஒரு 3 5 மார்க் கூட சொல்லலாம். பட் ஆனால் 2 மார்க் வந்து ஒரு 2 3 தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா 2 மார்க் வந்து கரெக்டாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும், நிறையா இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து என்னெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லா படிச்சிருங்க. நியூட்டன் விதி சொல்லுவாங்க. அடுத்தது 4th லெசன் நல்லா கேட்டுக்கோங்க. யூனிட் 4ல் இருக்க புக் பேக் 2 மார்க் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் இருக்கிறத பார்த்தா போதும். யூனிட் 4, அப்புறம் யூனிட் 9. யூனிட் 4 9 ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூனிட் 4 9 1 அப்புறம் 2 இந்த லெசனில் மட்டும் பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த லெசனில் 2 மார்க் சீக்கிரமாக படிச்சிடலாம். அது போக மறக்காமல் கெப்லர்ஸ் லாவை பார்த்துருங்க. அப்புறம் ஹூக்ஸ் லா பார்த்துருங்க. ஓகேவா? லா மட்டும் எல்லா லாவும் பார்க்கலாம். ஹூக்ஸ் லா பாருங்கள். பாஸ்கல்ஸ் லா பாருங்கள், கண்டிப்பாக கேட்பான். வேறு ஏதாவது லா கேட்போம்னா வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம், ஸ்டீஃபன்ஸ் லா பாருங்கள். 8th லெசன். ஓகேவா? அட்லீஸ்ட் இந்த லாவாவது பாருங்கள். டாப்ளர் எஃபெக்ட் வந்தால் தான் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் நான் சொன்ன இந்த 4 லெசன்லையாவது 2 மார்க் படிங்க. லா ரொம்ப முக்கியம். லா தான் 2 லா கேட்பாங்க. அதனால் லா ஒழுக்கமாக படிங்க. நான் லா எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த போன வீடியோவில் அதுவும் டிஸ்கஷன் பாக்ஸில் அதில் வச்சுருக்கிறேன். ஸோ தயவு செய்து அட்லீஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லையா 5 மார்க்காவது படிச்சுட்டு 1 மார்க்கை படிச்சுட்டு 3 மார்க் இருக்கிறத ஒழுக்கமாக படிச்சுட்டு போனீங்கனாலே 40 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம். போதும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் 80 90 எடுக்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.